அந்த ரமலான் பற்றிய சிறப்பு கவிதையினை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது பரிசில்கள் வழங்குகின்ற நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லவிருக்கின்றோம். பரிசில்கள் வழங்குகின்ற நிகழ்வு 2 கட்டங்களாக இடம்பெறவிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த போட்டி நிகழ்ச்சிகள், இந்த தர்பியாக்கள் 2 கட்டங்களாக இடம்பெற்றிருந்தது. 7 நாட்கள் கொண்ட இந்த கருத்தரங்கு நம்முடைய தாய்மார்களுக்காக இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று 4 நாட்கள் கொண்ட இந்த கருத்தரங்கு நம்முடைய மாணவிகளுக்காக இடம்பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக நாங்கள் மாணவிகளை கௌரவித்து அவர்களுக்கான அந்த வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசில்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கவிருக்கின்றோம். அதை தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமான பரிசில்கள் நம்முடைய அந்த செல்வங்களை ஈன்றெடுத்த இந்த தாய்மார்களுக்காக வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு நம்முடைய சிறப்பு அதிதிகள் மற்றும் விசேட அதிதிகள் என்னும் சொற்பொழிவிலே வருகை தரவிருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்கு பெற்றதலோடு உங்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்படும் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இப்பொழுது இந்த 5 நாட்கள் கொண்ட மாணவிகளுக்கான கருத்தரங்கில் பங்கு பெற்றிய அத்தனை பேருக்குமான பரிசில்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. இதில் சுமார் 51 மாணவிகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இறைவனுடைய அருளினால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 51 மாணவிகளில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில பேர் இந்த பரீட்சைகளை எதிர்கொள்ள முடியாமல் போயிருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களையும் கண்ணியப்படுத்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு ஆறுதல் பரிசுகளை நாங்கள் வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் விசேடமான பெருமதி வாய்ந்த இந்த பரிசில்கள் இங்கு 3 காத்திருக்கின்றது. இது 5 நாட்கள் கொண்ட இந்த தர்பியாவில், மாணவிகளுக்கான தர்பியாவில் 4 அந்த சிறப்பு பரிசில்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1ஆம் இடத்தினை ஒரு மாணவியும் 2ஆம் இடத்தினை 2 மாணவிகளும் சம புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று 3ஆம் இடத்தினை ஒரு மாணவி பெற்றிருக்கின்றார். இவர்களுக்கான பரிசில்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. அந்த அடிப்படையில் 3வது இடத்தினை தக்க வைத்துக் கொண்ட மாணவி ஃபாத்திமா ஷஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான சிறப்பு பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட காத்திருக்கின்றது. உங்களுடைய தக்பீர் முழக்கத்தோடு நாங்கள் அவரை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா ஷஃபா இவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர் சார்பாக ஒருவர் அந்த பரிசினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த ரமலானில் இறைவன் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த எங்களுக்காக விதித்திருக்கின்ற புனித லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பள்ளிவாசலில் இத்திகாஃபில் இருக்கக்கூடிய சகோதரர்களிலிருந்து நாங்கள் இந்த பரிசினை வழங்குவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் JM ரிசாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக செல்வி ஃபாத்திமா ஷஃபா சார்பாக இந்த பரிசு ஒருவர் பெற்றுக்கொள்கின்றார். அன்போடு மேடை கலைக்கின்றோம் அந்த பரிசினை பெற்றுச் செல்வதற்காக. இவருடைய புள்ளிகளை ஞாபகப்படுத்த வேண்டுமா? 81 புள்ளியை பெற்றிருக்கின்றார். என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அவருக்கு உரித்தாகட்டும். 81 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்தினை தனதாக்கி இருக்கின்றார். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அந்த பரிசினை பெற்றுச் சென்றவருக்கும் அதனை வழங்கி கௌரவித்தவருக்கும் இனி 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார்கள். 2 மாணவிகள் பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் தலா 83 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த இருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். செல்வி மஹ்ரா முஃபஸ்ஸல், அதே போன்று மற்றொரு 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் செல்வி இஸ்ரா தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் இருவரும் 83 புள்ளிகளை பெற்று இந்த வருடத்தினுடைய 2ஆம் இட வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய தாருல் ஃபுர்கான் அல் குர்ஆன் மதரசாவினுடைய முதல்வர், இவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற ஆசான் அஷேக் ஃபிர்தௌஸ் அன்வாரி அவர்களுடைய கரங்களால் இவர்களுக்கான பரிசுகள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. அன்போடு விடை கலைக்கின்றோம் பரிசினை பெற்றுச் செல்வதற்காக.
எங்கே உங்கள் தக்பீர் முழக்கம்? வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. மற்றும் ஒரு 2ஆம் இடத்தினை பெற்ற மாணவிக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் 83 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 2ஆம் இடத்தினை 2 மாணவிகள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் அதே பெறுமதியான பரிசுகள், பிரம்மாண்டமான ஒரு பரிசு பொதி இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசினை கூட அவர்களால் பெற்றுக்கொள்ள, தூக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாரம் நிறைந்த ஒரு பெருமதியான பரிசு இதோ வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அதனை பெற்று சென்ற அந்த மாணவிகளுக்கும் அதனை வழங்கி கௌரவித்த கல்லூரிய முதல்வர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனி இன்றைய வெற்றியாளர்களில் மகுடம் சூடு இருக்கின்றார். 1ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார். அதைவிட ஒரு வைக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசு இப்பொழுது பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி புள்ளிகள் என்றால் அதிகமல்ல, அதைவிட ஒரு புள்ளி தான் அதிகம், 84 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் இந்த மாணவி. 1ஆம் இடத்தினை இந்த வருடத்தினுடைய மாணவிகளுக்கான தர்பியாக்களில் 1ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம் MR சஜீஹா. MR சஜீஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 84 புள்ளிகளை பெற்று இந்த வருடத்தினுடைய 1வது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெறுவதற்காக வேண்டி இந்த நிர்வாகத்தோடு கைகோர்த்து இரவு பகலாக எமக்கு ஒத்தாசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக 2026ஆம் ஆண்டினுடைய ரமலான் மாத போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 1ஆம் இடத்தினை தக்க வைத்திருக்கின்றார். இனி வரும் ஒரு வருட காலத்துக்கு 1வது பரிசினை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்தான் அந்த பிள்ளைகளை பெற்று பரிசினை பெற்று சென்ற அந்த மாணவிக்கும் அதனை வழங்கி கௌரவித்த நம்முடைய சிறப்பு அதிதிக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.